கேள்வி எண் 1. இந்தியாவில் வரலாற்று ரீதியாக எந்த மாநிலம் ஒரு வேளாண்மை மாநிலம் ஆகும்? தமிழ்நாடு. கேள்வி எண் 2. தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது? 7. கேள்வி எண் 3. உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதலிடத்தில். கேள்வி எண் 4. பழங்கள் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில். கேள்வி எண் 5. நெல் உற்பத்தியில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? மேற்கு வங்காளம். கேள்வி எண் 6. நெல் உற்பத்தியில் இந்திய அளவில் 2வது இடத்தில் உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. கேள்வி எண் 7. தோட்டக்கலை பயிர் வாழை தேங்காய் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதலிடத்தில். கேள்வி எண் 8. ரப்பர் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடத்தில். கேள்வி எண் 9. மிளகு உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில். கேள்வி எண் 10. கரும்பு உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 4வது இடத்தில். கேள்வி எண் 11. 2013-14 ஆண்டின்படி தமிழகத்தின் அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி பரப்பு எவ்வளவு? 58.97 லட்சம் ஹெக்டேர். கேள்வி எண் 12. தமிழகத்தின் உணவு தானிய உற்பத்தியின் பரப்பு எத்தனை சதவீதம்? 72.9%. கேள்வி எண் 13. தமிழகத்தின் பிற பயிர்களுக்கான உற்பத்தியின் பரப்பு எத்தனை சதவீதம்? 27.1%. கேள்வி எண் 14. தமிழகத்தில் உணவுப் பயிர்களில் எந்த பயிர் முக்கிய பங்கு வகிக்கிறது? நெல் பயிர். கேள்வி எண் 15. தமிழகத்தில் பிற பயிர்களில் எந்த பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது? கடலை மற்றும் தேங்காய். கேள்வி எண் 16. 2014-15 படி தமிழ்நாட்டில் உணவு தானிய உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது எது? நெல். கேள்வி எண் 17. 2014-15 படி தமிழ்நாட்டில் உணவு தானிய உற்பத்தியில் நெல் உற்பத்தி எவ்வளவு? 79.49 லட்சம் டன். கேள்வி எண் 18. 2014-15 படி தமிழகத்தில் சிறுதானியங்களின் உற்பத்தி எவ்வளவு? 40.79 லட்சம் டன். கேள்வி எண் 19. 2011-12 படி தமிழ்நாட்டின் பருப்பு உற்பத்தி எவ்வளவு? 3.59 லட்சம் டன். கேள்வி எண் 20. 2014-15 படி தமிழ்நாட்டில் பருப்பு உற்பத்தி எவ்வளவு? 7.67 லட்சம் டன். கேள்வி எண் 21. எந்த மாநிலம் தானியங்கள் மற்றும் பிற தானியங்களின் உற்பத்தி திறனில் முதன்மை மாநிலமாக உள்ளது? தமிழ்நாடு. கேள்வி எண் 22. 2017-18 படி மக்காச்சோளம் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதல் இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 23. 2017-18 படி கம்பு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதல் இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 24. 2017-18 படி கடலை உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதல் இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 25. 2017-18 படி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதல் இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 26. 2017-18 படி பருத்தி உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதல் இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 27. 2017-18 படி தேங்காய் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 28. 2017-18 படி நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 29. 2017-18 படி கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 30. 2017-18 படி சூரியகாந்தி உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 31. 2017-18 படி சோளம் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது?
மூணாவது இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 32 2017-18 படி திடமான தானியங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 4வது இடத்தில் உள்ளது. கேள்வி எண் 33 2017-18 படி மொத்த தானியங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 8வது இடத்தில் உள்ளது. இந்த வினா விடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.